மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக நீங்கள் அவ்வளோ கூட எதிர்பார்த்து கொண்டிருந்த எங்கள் வீட்டோட வீடியோ, எங்கள் வீடு இல்லை நம்ம வீடு, நம்ம இந்த 2 நாள் லீவு, மறுபடியும் 2 மாதம் லீவு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. இப்போயே அம்மா அம்மான்னு என்னைய 100 வாட்டி ஏழை விட்டுறாங்க. சரிங்க, வீட்டை எதிர்பார்த்திக்கல, வீட்டோட வீடியோ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து நாங்கள் கடந்து வந்த பாதையை, நாங்கள் எப்படி இந்த வீடை கட்டணும், எவ்வளோ பணம் செலவாயிடுச்சு எல்லாமே வாய்ஸில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோமா? இது தாங்க எங்கள் இடம். நம்ம ஏற்கனவே நம்ம வீடு இருந்துச்சு பார்த்தீங்களா, நாங்கள் பட்டுற வீடு எல்லாமே வச்சுருந்தோம்ல, அந்த இடங்க ஜேசிபி வச்சு தோண்டிட்டாங்க. ஜேசிபி இல்லை, அந்த சின்னதாக இருக்கும்ல ஜேசிபி மாதிரி, அந்த மிஷின் வச்சு தோண்டிட்டாங்க. ஒரு தாத்தா உட்காந்துருந்தார் பாருங்க, தாத்தா இல்லை ஐயா, அவர் தான் வந்து மேஸ்திரி ஐயா. அவங்க வந்து கூப்பிட்டு வர்ற ஆளுங்க தான், கம்பி கட்டுறவங்க, கொத்தனார் எல்லாமே அந்த ஐயா கூப்பிட்டு வர்ற ஆளுங்க தான், மேஸ்திரி ஐயா கூப்பிட்டு வர்ற ஆளுங்க தான். சரிங்க, கம்பி வந்து முத நாள் கட்டிட்டாங்க. கம்பி கட்டினதுக்கப்புறமா தான் குழி நோண்டி வச்சுருந்தாங்க. குழி நோண்டினதுக்கப்புறமா உள்ளக்க வந்து பூமிக்குள்ளே ஒரு பிரேஸ் மட்டம் மாதிரி போடுவாங்க. எனக்கு அது பேர் தெரில, காங்கிரீட் மாதிரி போட்டு கம்பியெல்லாம் ஊண்டுவாங்கல்ல. ஆனால் இது வயக்காட்டு பகுதிங்கிறதுனால பார்த்திங்கன்னா தண்ணி ஊறி ஊறி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வேறு என்ன செய்ய, அதை மோந்து அள்ளி அள்ளி ஊற்றி அது ஒரு வழியாயிருச்சு. நாங்கள் டைல்ஸ் ஒட்ட வேண்டான்னு நினச்சதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வயல் பகுதிங்கிறதுனால இங்கே வீடு கட்டி 2 வருஷம் ஆகிறதுக்குள்ளேயும் அந்த டைல்ஸ் போட்ட இடமெல்லாம் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிருது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. நாங்கள் இருந்த வீட்லேயுமே அந்த டைல்ஸு இதே வீட்டில் தான் இங்கே இருந்துச்சுல்ல, பழைய இடத்துல வீடு இருந்துச்சு இல்லையா நம்ம இடத்துல, அந்த வீட்லேயுமே உள்ள டைல்ஸ் எல்லாமே டபக்கு டபக்குன்னு உட்காந்துரும். ஏதாவது சும்மா ஒரு பொருள் கீழே போட்டாங்கன்னாலும் அப்படியே டைல்ஸ் 2-3 வெடிச்சு போயிடும். ஏன்னா அது வயல் பகுதிங்கிறதுனால அந்த மாதிரி. விவசாயம் இங்கே யாரும் பண்ணலை, இருந்தாலும் இங்கே வந்து எல்லாமே வயக்காட்டு பகுதி தான். அதனாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இவங்க தான் அந்த பச்சை சட்டை போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் நமக்கு மேஸ்திரி இன்ட்ரொடக்ஷன் பண்ணி வச்சவங்க. அவங்க பேர் முத்துராமலிங்கம், எங்கள் வீட்டுக்காருக்கு மாமா. அவங்க மூலியமாக தான் நமக்கு இந்த மேஸ்திரியை வந்து பழக்கம். அவங்க மூலியமாக தான் வீடு கட்டுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தது அவங்க மூலியமாக தான். ஒருத்தவங்களை வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க பாருங்கள், தைரியமாக ஊக்குவிப்பாங்க பாருங்கள் ஒரு ஆள். நான் நிறைய மோட்டிவேஷன் பண்ணுறேன்ல, அது மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து அவர் தான். அந்த கீழே வந்து பிரேஸ் மட்டும் இதெல்லாமே போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பிரேஸ் மட்டும் இல்லைங்க, எனக்கு அது பேருலாம் சொல்ல தெரியாது. நீங்களே வீடியோவில் பாருங்கள், அது பேர் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க, எனக்கு தெரியாது. ஆமாம், இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து மழையிலையும் வேலை பார்க்குறாங்க பாருங்க. எவ்வளோ ஒரு உழைப்பாளிகள் பார்த்திங்களா இல்லையா? மழையிலையும் விடாதுன்ட்டு அந்த சில வேலைகளை மழையில் பார்க்கலாம், தவறில்லைங்கிறாங்க. அதனால் இந்த வேலைகளை வந்து மழையிலே பார்த்தாச்சுங்க. அவரை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனில் வந்து அவர் தான் அந்த என்னமோ சொல்லுவாங்க, வெல்விசர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு பூஸ்ட்டு கொடுக்குறது அவர் தான். தைரியமாக செய்யி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டை எல்லாருமே நீங்கள் பழைய வீட்டை பார்த்துருப்பீங்க. நாங்கள் அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ குழந்தைங்க 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் எப்படி இருந்தோன்ட்டு. விடிஞ்சா தீபாவளிங்க, சிவரு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுலேயும் எங்கள் வீட்டுக்கார் இல்லை, இப்போ பாத்திர வியாபாரத்துக்கு போயிட்டார். அந்த ஒரு நாள் நைட்டு நானும் எங்கள் அப்பா தான் இருந்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எப்படியோ சுற்றி எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் கடை போட்டவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டு மூலியமாக அவங்க வீட்டம்மா அங்கே போக வச்சு நிறைய எங்கள் வீட்டுக்காரர் அன்றைக்கி கான்டாக்ட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்படி வரும்போது விடிஞ்சா தீபாவளி எங்களால் எப்படி கொண்டாட முடியும்னு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த தீபாவளிக்கு. மறக்கவே முடியாத தீபாவளி, குளிக்கக்கூட முடியாத தீபாவளி. உடனே நைட்டாக எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த படுதான்னு சொல்லுவாங்கள்ல, தார்பாய், அது 2 தார்பாய்ங்க, பெரிய தார்பாய் வாங்கிட்டு வந்து மேலே அந்த சீட்டு மேலே உடஞ்சது மேலே ஆங்கிள் இருந்துச்சு, அதிலலாம் கயிறு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அந்த தார்பாயிலே தான் நாங்கள் இருந்தோம். குளிக்க சங்கட்டமாக இருக்கும், ஏன்னா ஓட்டை விழுந்திருக்கும். காட்டுக்குள்ளே இருந்ததுனால நாய் வரும், பாம்பு வரும், எல்லாமே வரும். எங்கள் வீட்டுக்குள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஆடு மேய்ச்சா கூட நிறைய பேர் கேட்டாங்க, அவங்க ஆடெல்லாம் எங்கே, நீங்கள் ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாயெல்லாம் கடித்து சாப்பிட்ருச்சு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் போய் விற்றுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி, நம்ம வீடு இங்கே வாடகை வீட்டுக்கு போயிட்டோம்னா இங்கே வந்து நம்ம நாய்க்கு பயந்துக்கிட்டு நம்ம ஆடுகளை இங்கேயே விட்டுருக்க முடியாது இல்லையா, வாடகை வீட்டுக்கு போயிட்டோம்ல. அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஆடு வேணான்ட்டு குட்டியெல்லாம் கொடுத்துட்டு
2 சின்ன குட்டி மட்டும் இருந்துச்சு, தாயில்லா குட்டி. அப்போ ஆடுகளாக இருக்கட்டுமேனு பக்கத்து வீட்டில் விற்றாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வீட்டில் 1 வருஷம் இருந்தோம். அங்கே இருந்த வரைக்கும் எங்களால் வீடு கட்ட முடியல. சரி, இது என்னன்னு தெரியல காரணங்கள். பாப்பா பிறந்துமே வீடு அதுக்கப்புறம் தான் இடித்தோம். மாதமாக இருந்ததுனால இடிக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்து 1 மாதம் ஆகணுன்ட்டாங்க. 1 மாதம் ஆனதுக்கப்புறமும் இங்கே இடிச்சிட்டோம். ஆனால் அந்த கட்டுறதுக்கான அந்த வாய்ப்புகளே அமையலை. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த பாருங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், குலதெய்வம் கோயில் மதுரைக்கு அங்கிட்டு இருக்குது. கரியாபட்டின்னு ஒரு ஊர். அதுலேருந்து கிராமத்துக்குள்ளே போகணும் குலதெய்வம் கோயில். அங்கே தான் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டு வேலையை வந்து ஆரம்பித்தோங்க. இது தாங்க பேஸ் மட்டம் வரைக்கும். நான் கூட பிரேஸ் மட்டம்னு சொன்னேன். அதை ஒருத்தர் அப்படி சொல்லக்கூடாது, இது பேர் பேஸ் மட்டம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாங்க. அப்போ தான் ஒரு வார்த்தையை கற்றுக்கிட்டேன். இது பேர் எதுவா அப்படின்ட்டு. இப்போ தெரியுதாங்க அமைப்பு. பேஸ் மட்டம் போட்டு அது மேலே மண்ணெல்லாம் அள்ளி கொட்டி தண்ணியெல்லாம் ஊற்றி நெப்பி அதை வந்து நல்லா மண்ணெல்லாம் அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செங்கல் கட்டடம் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி இவர் தான் மேஸ்திரி பார்க்குறாரு பாருங்க. அங்கே கம்பி வச்சு சின்ன அந்த இதெல்லாம் கட்டிட்டு, இது வந்து அந்த பில்லர் போடுவாங்க இல்லையா, பில்லர் போடுறதுக்கு அந்த இரும்பால், அது பேர் என்னது, இரும்பால் போட்டு இதெல்லாம் மாட்டி டைட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் கலவையெல்லாம் கொட்டுவாங்க போல். நான் எதுவுமே பார்க்க போலங்க. எங்கள் வீட்டுக்காரர் எதுக்கும் கூட்டே போக மாட்டார். ஏன்னா பிள்ளைகளை வச்சுட்டு வெயிலில் போய் நிற்கணுமேனு. இது வந்து அந்த பில்லர்லாம் போட்டதுக்கப்புறம் முத பேஸ் மட்டத்துக்கு மேலே செங்கல் கட்டடம். நம்ம வீடோட அளவுகள்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 சதுரடிக்குள்ளே இருக்கும். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் அந்த சைடு இடம் வேறு விட்டுட்டோம். நம்ம பட்டறை இல்லாமல் இன்னுமே வைக்க போகிறோமான்னு தெரியாது. ஃபியூச்சரில் பார்ப்போம். நம்ம பாத்திரம் விற்க போகிறோம்ல, பழசு வந்தால் போட்டு உடைக்க அதுகளை போட்டு வைக்க இடம் வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 3 அடி அந்த சைடு இடம் விட்டுட்டோங்க. எனக்கு அளவுகள்லாம் தெரியாதுங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு தான் தெரியும். இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மட்டத்துக்கு மேலே செங்கல் கட்டடம் வந்துருச்சு பாருங்கள். அப்படி ஒன்றா வரும். எங்கள் வீட்டுக்காரர் எல்லா வேலையும் முடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஒன்றா வந்து எனக்கு அனுப்பி விட்டார். எதையும் போட வேண்டாங்கிறது தான். எதுக்காக போட வேண்டாங்கிறது உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும் இங்கே நான் வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்ட்டு. இப்பயும் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட இதை நான் கனவுன்னு சொன்னால், ஆமாம் உனக்கு இதெல்லாம் கனவா அப்படிம்பாரு. அப்படித்தாங்க நாங்கள் வந்து வீடுகள்லாம் ஆரம்பித்தோம். உங்களுக்கே தெரியும் எல்லா வேலையுமே இப்படி வந்தது தான். எனக்கு கனவு தாங்க இது. ஏன்னா நான் பிறந்த வீடு எல்லாமே கொஞ்சம் வறுமைப்பட்ட குடும்பம்தான். எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் நல்ல வசதியான குடும்பம்தான். கடைசியில் இந்த எங்கள் மாமனார் கொஞ்சம் அவர் தாழ்ந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஏதோ ஒரு அளவு அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து செப்டிக் டேங்குக்கு நோண்டி வச்சுருக்காங்க. கூட வீட்டை பற்றியும் பேசுகிறேன், எங்கள் கதையை பற்றியும் பேசுகிறேன். அப்படியே பிக்கப் பண்ணி வந்துடுங்க. 17 நிமிஷமாக அப்படி நினச்சிடாதீங்க. இந்த வீடியோ தானே நினச்சிக்கிட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் காட்டுறேன். ஆமாம், இது வந்து இதுக்கு பேர் என்னது, ஐயோ மறந்து போச்சே, என்னதுங்க, செப்டிக் டேங்குக்கு செங்கல் கட்டடம் கட்டுறாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? இப்படித்தாங்க எங்களுக்கு ஒவ்வொரு வேலையுமா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் காசு வரும்போது செஞ்சு அப்படியே சிறுக வந்தது தான். டபார்னு ஒரே நாளில் எதுவும் வரலவங்க, எல்லாமே சிறுக வந்தது தான். இந்த பில்லர் எதுக்கு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடிப்பிடிக்கு. இது போட்டது வச்சது எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போய் காமிச்சார். இது வந்து முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்லாப்பு போடுவாங்க பாருங்க. ஸ்லாப்பு செல்ஃபு இல்லைங்க, ஸ்லாப்பு. உங்களுக்கு தெரியும்ல, மேலே பொருட்கள்லாம் வைப்போம்ல அந்த ஸ்லாப்பு. அது போடுறதுக்காக மேலே வந்து கம்பி பலகை அடைச்சி பலகை மேலே கம்பி கட்டி அது மேலே வந்து காங்கிரீட் மாதிரி போட்டு விடுவாங்க. சென்ட்ரிங் போடுறாங்கல்ல, அதை விட கொஞ்சம் சின்னதாக. இன்னும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 அடி செவரு வரும்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். ஃபஸ்ட்டு அந்த பாத்ரூம் இருக்குது பாருங்கள், 2 ரூமுங்க, ஒரு ஹாலு ஒரு போத்திக்கால், அங்கே கடைசியில் கிச்சனுக்கு நேரம் ஒரு பாத்ரூம். இதுதான் எங்கள் நம்மளுடைய பிளானு. இது எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டுக்காரர் அந்த இதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் தான் எனக்கே காமிச்சார். இது இங்கே இப்படித்தான் வரும், அது அங்கே அப்படித்தான் வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படியே இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு போட போகிறாங்க. அதாவது அந்த ஸ்லாப் அடித்தாங்கல்ல அதுக்கான காங்கிரீட்டு. அது போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே 3 அடி செவரு, அதுக்கு மேலே தான் அந்த பெரிய காங்கிரீட்டு சென்ட்ரிங்கு நேற்று போட்டாங்க இல்லையா அது.
அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதாங்க ஹாலு. உள்ளே காட்டுறேன் பாருங்கள். ஹாலா இந்த திறந்த பாணிக்கு இருக்கிறது ஹாலு. இங்கிட்டு இந்த 2 திறப்பு இருக்கு பாருங்க, இது ரூமு. மேலே அடைச்சிருக்கு பாருங்கள், அது 2மே லெட்டின் பாத்ரூமு. ஒன்று அட்டாச்சு பாத்ரூமு, இன்னொன்று வந்து நார்மல் பாத்ரூமு. என்னால் கால் வலி தாங்க முடியலங்க. அதுக்காகவே நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது, எனக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு எப்படியாவது கருமாயப்பட்டாது எனக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துச்சிருந்துங்க. இந்த 33 வயசில் எனக்கு எவ்வளவோ உடல் உபாதைகள் வந்துருச்சு. இத்தனைக்கும் ஆம்பளைங்க என்னென்னமோ செய்கிறாங்க, சிகரெட் அடிக்காக, தண்ணி அடிக்காக, புயலை போடுறாங்க, என்னென்ன செய்கிறாங்க ஆம்பளைங்க. அவங்களுக்குலாம் கால்வலி வருதா, ஒன்று வருதா? பொம்பளைக்கு நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை அப்படின்ட்டு தெரியலைங்க. இப்போ வந்து அந்த சிலாப்பு அடைச்சதுக்கப்புறமா மேலே 3 அடிக்கு செவுறு, 3 அடியா 2 அடியான்னு தெரில, நீங்களே அளவை சொல்லிக்கோங்க, மனசில் நினச்சிக்கோங்க. திருஷ்டி பற்றக்கூடாதுன்ட்டு அங்கே பாருங்க, ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி மாட்டியாச்சு. அந்த சோறு வந்ததுக்கப்புறமா அம்மாடி வாங்க அம்மாடி, பாப்பா அழுதுகிட்டே வந்துருச்சு, அம்மாவை காணமே அப்படின்ட்டு. மாடிப்படி இது தாங்க, போத்திக்கால் இருக்குது பார்த்தீங்களா, போத்திக்காலுக்கு ரைட் சைடுலேயே மாடிப்படி போகுது. ஒரு போய் கொஞ்சம் டர்ன் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டு அப்படியே மேலே ஏறுற மாதிரி இந்த திருப்பி விட்டுருக்காங்க பாருங்கள், இதுதான் அந்த இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ஹாலில் உள்ள பெரிய ஜன்னல், 3 கதவு ஜன்னல்னு சொன்னாங்க. இது கிச்சனுக்குள்ளே ஜன்னல். இது அப்படியே பின்னாடிங்க, வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு. இங்கே வந்து கிச்சனுக்கு நேராக ஒரு சின்ன ஜன்னல் வச்சுருக்காங்க, ஏன்னா கொஞ்சம் அடசலாக இருக்கக்கூடாது, காத்தோட்டமாக இருக்கட்டும்ன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாத்ரூம் ஒன்று, ஒரு சின்ன பாத்ரூம் மட்டும். இது வந்து நார்மல் காமன் பாத்ரூமு, அதுக்கான ஜன்னல் இது. அடுத்தது வந்து ஒரு ரூமு, இது வந்து நார்மல் ரூமு, அதில் வந்து பாத்ரூம் கிடையாது. இப்போ வந்து வீடு சென்ட்ரிங் போடுறதுக்கு பலகை அடைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அடைக்கிறாங்களா, இப்படித்தான் அடைச்சாங்க, 3 நாள் அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பலகையெல்லாம் அடைச்சதுக்கப்புறமா சென்ட்ரிங் போட ஆரம்பித்தாங்க. பலகை அடைச்சா பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் என்னை கூப்பிட்டு போனாருங்க. ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் நான் இருப்பேன். ஆமாம், பார்த்தீங்களா நம்மளை, அதோட சரி, அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. இதில் வந்து நாங்கள் செங்கல் வேறு ஊட வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. செங்கல் காலியாக போயிடுச்சு. 30,000 ஒவ்வொரு வண்டி 30,000 ஊட. இந்த ஒரு 10 நாளைக்குள்ளேயே 3-4 வண்டி வாங்கிட்டாங்க. நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாகிருக்குன்ட்டு. வீட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் 11 லட்சம் செலவு பண்ணியிருக்கோங்க. இது எப்படி நாங்கள் சேர்த்து வச்சோமா இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யாராலையும் சேர்த்து வைக்க முடியாது. நான் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசில் ஒரு 2 வருஷத்துலையே நான் வச்சுருந்த நகையெல்லாம் அடகு வச்சு எங்கள் வீட்டுக்காரரு இந்த பாத்திரம் வியாபாரத்துக்கு தகுடெல்லாம் வாங்கிடுவார். அப்புறம் என்ன பண்ணோம், அதை நாங்கள் வந்து திருப்பி ஒரு ஏதோ ஒரு சீட்டு நான் ஏதோ போட்டு திருப்பினோங்க. லோன் வாங்கி தான் ஏதோ வாங்கி திருப்பிட்டோம், நகையெல்லாம் திருப்பி வச்சுருந்தோம். அப்போ 4 லட்சத்துக்கு ஒரு இடம் வந்து வந்துச்சுங்க விலைக்கு. அந்த இடத்த 4 லட்சத்துக்கு வாங்கினோம். அந்த இடத்த 4 லட்சத்துக்கு வாங்கி 4-5 வருஷம் கழித்து அதை ஒரு 7.5 லட்சத்துக்கு 8 லட்சத்துக்கு நெருக்கி விற்றங்க. விற்றதில் நாங்கள் கொஞ்சம் கடன் அடைச்சிட்டோம். ஒரு 3 லட்சத்துக்கிட்ட கடனே அடைச்சிட்டோம். 3 லட்சம் கடன் போக ஒரு 4.5 லட்சமோ என்னமோ கையில் வச்சுருந்தாங்க. அது பாப்பா பிறந்த உடனே 2-3 நாள்லேயே விற்றோம். இப்போ இடத்த கரெக்டாக அந்த பிள்ளை பிறந்திருக்கு ஆஸ்பத்திரியில் பத்திரம் பதிவு சொல்ல வந்துட்டாங்கன்னாங்க. சரிட்டு விற்றுட்டு பாப்பா வீட்டுக்கு வரும்போது பணமும் வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த மகாலட்சுமி வரும்போது அந்த மகாலட்சுமி வந்துருச்சு. ஒரு 4.5 லட்சம் தாங்க கையில் வச்சுருந்தோம். அது வந்து சரி இது பத்தாதுன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது என்னன்னு தெரியல, அந்த அமைப்பே வரலை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் அவங்க கொஞ்சம் நல்ல உதவி செய்வாங்க. அது இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு தானே அவங்ககிட்ட கேட்க முடியும், ரொம்பவும் கேட்க முடியாது இல்லையா. அவங்க ஒரு தொகையை கொடுத்தாங்க. இது இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கோங்க. கடன் வட்டிக்கு இதெல்லாம் வாங்கிதாங்க. சரிங்க, நல்லபடியாக சென்ட்ரிங் போட்டாச்சு. பாருங்கள், சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் அது வரைக்கும் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று மகளிர் குழுங்கிறதுனால கூட்டத்துக்கு போயிட்டேன். பாருங்கள், மேலே சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இருந்தேன். ஆரம்பிக்கும்போது அங்கிட்டு போயிட்டேன், குழுவுக்கு போயிட்டேன். திரும்பி நான் வரும்போது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதையும் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், நல்லபடியாக எங்களை வந்து மனமாற வாழ்த்துங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் அதோட மத்தியானம் வெயிலுங்கிறதுனால வீட்டுக்கு வந்துட்டோம்.
பார்த்தீங்களா, இதுதான் மேலே ஒட்டுறதுக்கு சென்ட்ரிங் போடுற மிஷினு போட்டு விட்ருக்காங்க பாருங்கள். நாங்கள் வெயில் தாங்க முடியலன்ட்டு வீட்டுக்கு அதோட கிளம்பிட்டோம். இது வரைக்கும் தான் நான் எடுத்தேன். இது வந்து இந்த பக்கம் உள்ளது, அது வந்து ரூமோட ஜன்னல். மொதல் ரூமுக்கு ஜன்னல் பார்த்தீங்கன்னா வாசப்படியிலே இருக்கும், வாசப்படிக்கிட்டேயே. 2வது ரூம் ஜன்னல் தான் அந்த தெரியுது பாருங்கள், அந்த செவ்வரோரம். இது வரைக்கும் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஓகே மக்களே, இதே மாதிரி எங்களுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வீட்டை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.